வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சௌந்தரிய லஹரியில் இருக்கக்கூடிய 15வது பாடல். இந்த பாடலை படிக்கிறதுனால பாடல்கள் இயற்ற முடியும், கவித்துவமும் புலமைத்திறனும் அதிகரிக்கும். அதோட நம்மளுடைய கற்பனை வளமும் ஞானமும் மேம்படும். வாங்க இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். சரஜ் ஜோத்ஸ்னா சூத்தாம் சசியுத ஜடாஜூட மகுடாம் வரத்ராசத்ராண ஸ்படிக குடிகா புஸ்தக கராம் சக்ருநத்வா நத்வா கதமிவ சதாம் சன்னி தததே மதுக்ஷீர திராட்சா மதுரி மதுரீனா பனிதயக. இந்த பாடல்ல ஆதிசங்கரர் அம்பால சரஸ்வதியா வர்ணிச்சு சொல்றாரு. அம்பாள் எப்படி இருக்காளாம்? சரத்காலத்துல இருக்கக்கூடிய இலவை போல ரொம்ப வெளுப்பா இருக்காளாம். அவ கிரீடத்திலே கூட அழகான பிறை சந்திரனையும் பேரொளி வீசக்கூடிய நவரத்ன கிரீடத்தையும் தன்னுடைய தலைமுடியில் அணிஞ்சிருக்காளாம். கைகள்ல அபய வரத முத்திரைகளையும் கொண்டு படிகமணி மாலையையும் புஸ்தகத்தையும் சரஸ்வதியை போல வாங்கி இருக்கக்கூடியவளாம். இப்படிப்பட்ட உருவத்துல அம்பால மனசார நினைச்சு வணங்குற பக்தர்களுக்கு தேன் பால் திராட்சை மாதிரி இதை விட இனிமையான சொற்களை சொல்லக்கூடிய கலை வராம போயிடுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. வாங்க இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை விளக்கமா பார்க்கலாம். சரத் ஜோஸ்னா சுத்தம் அப்படின்னா ரஜோ குணமோ இல்ல அமோ குணமோ இல்லாத சுத்தமான வெண்மை நிறம். சசி யுத ஜடாஜூட மகுடம். சசி அப்படின்னு அழைக்கப்படுற பிறைச்சந்திரனை தன்னுடைய ஜடாமுடியில் சூடி இருக்கக்கூடியவளாம். பரத் திராசா திராண அப்படின்னா அபயவரத முத்திரைகள் இருக்குல்லையா, அதை கைகள்ல கொண்டு இருக்கக்கூடியவளா இருக்கா. ஸ்படிக குடிகா அப்படின்னா ஸ்படிகமணி மாலை இருக்கு இல்லையா, அதை கைகள்ல ஏந்தி இருக்காளாம். புஸ்தக கராம் புஸ்தகத்தையும் சரஸ்வதியை போல கைகள்ல ஏந்தி இருக்காளாம். சக்ருன் அப்படின்னா ஒரு முறையாவது. நத்வா அப்படின்னா நம்ம வணங்கும் போது. பனிதயக அப்படின்னா தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சொற்கள். கதமிவ சன்னி தததே அப்படின்னா எப்படி அவங்களுக்கு சொற்கள் கிடைக்காம போகும் அப்படின்னு கேக்குறாரு. மதுக்ஷீர திராட்சா மதுரி மதுரீனா தேன் பால் திராட்சை மாதிரி இதை விட இனிமையான சொற்களை சொல்லக்கூடிய கலை வராம போயிடுமா அப்படின்னு கேக்குறாரு.